எக் 65 ரைஸ் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வைப்போம். நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மிளகு பொடி. அடித்து வச்ச முட்டையை மூடி போட்டு அதுக்குள்ளே வேக வைக்கிறதுக்காக லாக் போட்டு 4 விசில் வரட்டும். இப்போ முட்டையை எடுத்தா வெட்டி மட்டும் விட்டுக்குவோம். இப்போ கமிட்டி போட்டு வந்துருச்சா. நல்லா பன்னீர் துண்டு மாதிரி. 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளேர் மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பீஸாக எடுத்து மசாலா தடவி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ ஒரு முட்டையானு பொரிக்க போகிறோம். நல்லா பொரியட்டும். பொரிச்சு எடுத்தாச்சு. தவாவை அடுப்பில் வச்சுக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். கொஞ்சோட உப்பு போட்டு ஓரமாக தட்டி வச்சுப்போம். எண்ணெய் விட்டுட்டு 5 வெள்ளைப்பூடை, பல்லாரி வெங்காயத்தை பொடிசா வெட்டி வச்சுருக்கோம். 4 பீன்ஸை, 1 கேரட்டு, 1 குடமிளகாய், முட்டைக்கோசு, தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றணும். அடுத்து டொமேட்டோ சாஸ், பொரிச்சு வச்ச முட்டை 65 சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.